வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது PRAKASH அண்ட் அசோசியேட்ஸோட சேனல். ஒரு வீடு கட்டுற நபர் அவருக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன, அதுக்கு உண்டான பதில்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட்டில் நிறைய ப்ரைஸ் பாயிண்டில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது, இதில் ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 1350 rupees per square feetலேருந்து 1850 rupees per square feet இந்த ரேஞ்சில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரினால தான் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ் அப்படின்றது, செகண்ட் வந்து இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க்ஸ் அப்படின்றது, தேர்ட் வந்து ஏரியா கால்குலேஷன் மெத்தட். இதில் ஃபஸ்ட் ஃபினிஷஸ் பற்றி நம்ம பேசினோம்னா, நம்ம வீடு கட்டி முடிச்சப்புறமா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி வராது. உதாரணத்துக்கு ஃப்ளோரிங், என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரிங், மார்பிளா, கிரைனட்டா, வெட்டிஃபைட் டைலோ, இதை பேஸ் பண்ணி வருது. அடுத்தது ஒரு டோர்ஸ் விண்டோஸ் அப்படின்னா வுட்டுன்னா என்ன வுட், இல்லாட்டி அலுமினியமா, யூபிவிசியா, ஸோ இந்த ஆப்ஷனில் எது நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. அடுத்தது வந்து எலிவேஷனில் நம்ம எப்படி ஒரு ஃபினிஷ் எடுத்துகிட்டு வர போகிறோம், எதர் பெயிண்டில் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோமா, இல்லை டெக்ஸ்டர் பெயிண்ட் போக போகிறோமா, இல்லை கிளாடிங்னா வந்து நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங்கா, இல்லை டைல் கிளாடிங் போக போகிறோமா, இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வரலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க்ஸ். இதில் வந்து சில விஷயங்கள், அதாவது பேரபெட் வாலோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா வந்து சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க்கு, டெரஸில் நம்ம பண்ணக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் ஆகட்டும், வெதர் ப்ரூஃபிங் ஆகட்டும், ஸ்டேர் கேஸோடைய ஃபினிஷஸ்ஸு, கார் பார்க்கிங்கோடைய ஃப்ளோரிங்கு, கார் பார்க்கிங்கில் நம்ம பண்ணக்கூடிய டைல் கிளாடிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து இன்க்ளூசிவாகவும், அதாவது ஒரு ரேட்லேயே இன்க்ளூசிவாகவும் பண்ணலாம், இல்லை ரேட் இல்லாமல் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இதெல்லாம் வந்து தனியாக பே பண்ணணும் அப்படின்ற மெத்தட்லேயும் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து ஏரியா கால்குலேஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இது என்னென்னா, ஒரே ப்ராஜெக்டை வேறு ஏரியாவில் வந்து பில்டப் ஏரியா காமிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடிய ரூஃப் கான்க்ரீட்டிங், அதாவது 6 inch ஸ்லாப், அதோடைய ஏரியா மட்டும் எடுத்துக்கிறது. இதில் வந்து வால்ஸ் எங்கெங்கே வருதோ அதுக்குள்ளார ஏரியா இருக்க ஸ்லாபுக்கு ஒரு ரேட்டும், வெறும் ஸ்லாப் மட்டும் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய பால்கனி ஸ்லாபோ இல்லை போர்ட்டிகோ ஸ்லாபுக்கு ஒரு ரேட். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, இந்த 6 inch ரூஃப் ஸ்லாப் இல்லாமல் நம்ம லாஃப்டில் போடக்கூடிய ஸ்லாப்போட ஏரியா, அதுக்கப்புறமா வந்து டாய்லெட்டுக்கு மேலே போடக்கூடிய லோ ரூஃப், அப்புறமா விண்டோஸ்க்கு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய சன்ஷேட், ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ஒரு மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஏன் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போது கரெக்டான ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஏரியாவை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் ட்ராயிங்கை வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ரூம்ஸ் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பிளாட்டுக்கு என்ன ஃப்ளோர் பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ராயிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோர் பிளான் ட்ராயிங்க்கு உண்டான எலிவேஷன் ட்ராயிங்கையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். எலிவேஷனில் வந்து நம்மளுக்கு 3D இமேஜஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதில் என்ன ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சிடும். ஸோ இது பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஏரியா கால்குலேஷன் மெத்தடில் வர ப்ராப்ளம்ஸ், ஃபினிஷஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இங்கேயே சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒரு செப்டிக் அண்ட் சம்ப் டேங்க் இருக்குன்னா அது என்ன கெப்பாசிட்டியில் வருது அப்படின்ற இதையும் வந்து நம்ம இப்போயே ஃபைனல் பண்ணிக்கணும். இந்த செட்பேக் ஏரியாவில் வந்து காங்கிரீட் போக போகிறோமா, இல்லை கார் பார்க்கிங்கில் டைல் போக போகிறோமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஏரியா அப்படின்றதும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ் அப்படின்றதையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, என்னென்னலாம் இன்க்ளூசிவாக வேணும் அப்படின்றதையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பில்டர் கான்ட்ராக்டர் கிட்ட, ஒரு 2-3 பேர்கிட்ட இதை நீங்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட கோட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏரியாவில் எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகுது இல்லை, ஃபினிஷஸ்லையும் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது இல்லை, இன்க்ளூசிவாக எல்லாத்தையும் இன்க்ளூசிவாகவே பண்ணிடுறது நல்லது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுலே ஒருத்தர் வந்து கம்மியான ப்ரைஸாக கோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய ஏரியா கால்குலேஷன் மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவர் நிறைய விஷயத்த வந்து இன்க்ளூசிவாக பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 விஷயத்த வந்து ஃபஸ்ட்டே ஃபைனல் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன ப்ரைஸ் பாயிண்டில் ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, சில விஷயங்கள்லாம் வந்து மாறவே கூடாது. அது
வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஹையஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த விஷயம்லாம் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் என்னென்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ண ப்ராஜெக்டாக இருக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் வாங்கிக்கிட்டு பண்ணணும். அடுத்தது வந்து நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம கம்மியான ப்ரைஸ் பாயிண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புவர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெக்டிஃபிகேஷன் ஒர்க்கே வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து குட் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். இது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது இந்தந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கம்மியான ப்ரைஸ் பாயிண்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஹோல்ட் இருக்காது. ஸோ அந்தந்த இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுறதோ, இல்லை ஒரு மேசன்ட்ரி ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரிக்கை வந்து வெட் பண்ணிவிட்டு பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து குட் ஒர்க்மேன்ஷிப். ஸோ தரமான வேலையை செய்யக்கூடிய தரமான ஒர்க்கர்ஸை வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம பண்ணாலும் நம்ம இதிலலாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் வேறு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.